Hello everyone, welcome back my YouTube channel Tricks of the Trading Tamil. This is Karthik. ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு டாபிக் நான் என்ன கவர் பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எபிசோடு ப்ளஸ் ஏதாவது நாலேஜ் ஷேரிங் மாதிரி ஏதாவது கண்டென்ட் இருக்கக்கூடிய வீடியோ கம்மிங் டேஸில் ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்லைட் பை ஸ்லைடை ஃபோட்டோ வச்சு பண்ணும்போது தான் அது ஓரளவுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் ஆனால் என்னோடய டைம் சுச்சுவேஷனில் நான் அது மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு கொஞ்சம் எடிட்டிங் எல்லாம் நிறைய டைம் தேவைப்படும் அப்படிங்கிற ரீசன்னால் நான் அதை பண்ண முடியல. பட் ஆனால் ஓவராலாக ஒரு சொல்கிறேன், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஆகும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா டெலகிராம் சேனலில் டைரெக்டாகவே கம்யூனிகேட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் அதில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நான் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு என்னோடய சைடில் தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன். சேம் டைம் நீங்கள் கமெண்டில் தான் அதை மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே கமெண்ட் ஏதாவது உங்களுக்கு இதில் நான் முழுசாக சொல்லி முடிச்ச வாட்டி உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன? எஃப்என்டோவில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி தெரியாமல் இருக்காது. இன்கேஸ் அப்படி ஏதாவது தெரியல அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங்க்கு புதுசுன்னு சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேஷ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ் இது மாதிரி ஒரு டாப் கம்பெனியை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை வாங்குறாங்க. அதாவது ஸ்டாக்குங்கிறத மறந்துடுங்க, ஒரு பொருள்ன்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பொருள் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அடுத்த நாள் அந்த பொருளுக்கு உண்டான டிமாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு 1500 போனது அப்படின்னா நமக்கு லாபம். இன்கேஸ் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது, கிரியேட் ஆகுது, அந்த ப்ரைஸ் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு 700 800 கூட வரலாம். இது மாதிரி நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆகும்போதே பார்த்தோம் அப்படின்னா ஓவர் நைட்டில் ஒரு பெரிய லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த லாஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் ஹெட்ஜிங் பண்ணணும். அது ஹெட்ஜிங். அதாவது அது ஹெட்ஜிங்னா என்ன, அது எப்படி பண்ணுறது, அதுக்காக கொண்டு வரப்பட்டது, உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அதுதான் டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ். கேஷ் மார்க்கெட்டில் பை பண்ணியிருக்கவங்க டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் ஃப்யூச்சரை ஷார்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்னா செல் பண்ணலாம். இப்போது ரிலையன்ஸ் ஆர் ஹெச்டிஎஃப்சி சொன்னோம் பார்த்தீங்களா, இது பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி மந்த்து எக்ஸ்பைரி இருக்கும். சரிங்களா? இப்போ கேஷ் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கவங்க ஃப்யூச்சரில் ஷார்ட் பண்ணுவாங்க, அதாவது செல் பண்ணுவாங்க. ஃப்யூச்சரில் வாங்கியிருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேஷ் மார்க்கெட்டில் ஷார்ட் பண்ணுவாங்க. இது பெரிய இன்வெஸ்டார் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஒரு சிலர் இதை நேக்கடாகவே பண்ணுறாங்க. ஸோ அதாவது அந்த நேக்கடு அப்படிங்கிறது எப்படின்னா நம்மளை போல ஆளுங்க வெறும் டெரிவேட்டிவ் மட்டும் ஆப்ஷனில் நம்ம காலு புட்டெல்லாம் பை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரியான ஒரு விஷயம். பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி கிரியேட் ஆகுது? ஒவ்வொரு செல்லரும் இந்த இடத்த ஹெட்ஜ் பண்ணணும், அங்கே அவங்க செல் பண்ணுவாங்க. அதாவது எந்த இடத்த ஹெட்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட லாஸை தவிர்க்கிறதுக்காக ஹெட்ஜ் பண்ணுவாங்க. அந்த இடத்த செல் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த செல்லர்ஸ் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணுறவங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த செல்லர்ஸ் தான் கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது செல்லர் தான் கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்க விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ணுறது. சரிங்களா? ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு அகெயின்ஸ்டான ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிலையன்ஸு ஹெச்டிஎஃப்சி சொன்னோம் பார்த்தீங்களா, சேம் அதே விஷயத்த ஒரு 1000 ஸ்டாக்கை நான் செல் பண்ணுறேன். அப்போது 1000 ஸ்டாக்கை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பையர்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுறேன். இப்போ எல்லா ஸ்டாக்கும் பையர்ஸ் வாங்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் வாங்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு, வாங்காமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. ஏன்னா நான் செல்லர்ஸாக இருக்கேன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். செல்லர்ஸாக இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நான் ஸ்டாக்கை விற்கிறேன், அதை வாங்குறதுக்கு உண்டான பையர்ஸ் இருக்கலாம், இல்லை இல்லாமலும் போகலாம். ஜஸ்ட்டு ஆப்போசிட்டாக ஒரு பொசிஷனை க்ரியேட் பண்ணுறது. சரிங்களா? நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், எந்த இடத்த ஹெட்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல செல் பண்ணுவாங்க. லாஸை தவிர்க்கிறதுக்காக ஒரு செல் பண்ணுவாங்க. அதனால தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன். சரிங்களா? இப்போ நம்ம சொன்ன பாயிண்ட்டுக்கு வரும்.
இப்போ இந்த செல்லர்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க, பையர்ஸ் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை, வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, வாங்கியிருந்தாலும் ஓகே. இன்கேஸ் அதை யாரும் வாங்கலை அப்படின்னாலும் செல்லருக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அவங்களோட மார்ஜின் அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? ஒரு பொருளை நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பி கண்டிப்பாக பை பண்ணியே ஆகணும். அது அது வேல்யூ இருந்தால் அந்த வேல்யூக்கான அமௌண்ட்டு உங்களுக்கு திருப்பி வரும். நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கினது ஒரு வாரம் கழிச்சு 1200 ஆகவோ இல்லது 800 ஆகவோ ஆகலாம். அது என்ன அமௌண்ட்டாக மாறுதோ அந்த அமௌண்ட்டு தான் வந்து உங்களுக்கு திருப்பி வரும். சரிங்களா? இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு 4 விஷயம் அடங்கும். அந்த 4 விஷயம் என்ன அப்படின்னா, ரைஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ரைஸ் இன் ப்ரைஸ், அதாவது லாங் பில்டப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏரியா தான் பையர்ஸ்லாம் இருப்பாங்க, பையர்ஸ்க்கான ஏரியா. அங்கே ப்ரைஸ் மேலே போக போக லாபம் வரும்னு பை பண்ணிகிட்டே இருப்பாங்க, லாபம் வரும், பை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ப்ரைஸ் மேலே ஏற ஏற பை பண்ணிகிட்டே இருப்பாங்க, லாபம் வரும். அப்போ செல்லர்ஸ்க்கு இது நஷ்டம் தானே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஹெட்ஜிங்காக தான் செல்லிங்கிற ஒரு விஷயத்தையே பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஆல்ரெடி அவங்க பை பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த இடத்துல அவங்க லாஸ் ஆனாலுமே ஆல்ரெடி பை பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து அவங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டே வரும். ஸோ அவங்க வந்து லாபம் இல்லாமல் தப்பிச்சிருவாங்க. பட் ஆனால் இந்த நேக்கடாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் லாஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரைஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஸ்லைட் இன் ப்ரைஸ். ஸ்லைடுனா கீழே இறங்குதுன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து இந்த பேஜ் கரெக்டாக இருக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து நான் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தமிழில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஏரியா, இந்த ரைஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஸ்லைட் இன் ப்ரைஸ், இது வந்து ஷார்ட் பில்டப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. ஷார்ட் பில்டப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து செல்லருக்கான ஏரியா. ப்ரைஸ் கீழே இறங்க இறங்க சப்ளை கொடுத்துட்டே இருப்பாங்க. செல்லர்ஸ் வந்து செல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ப்ரைஸை வந்து மேலே ஏறவே விட மாட்டாங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாகிட்டே இருக்கும், ப்ரைஸ் வந்து கீழே போயிட்டே இருக்கும். இதுதான் ஷார்ட் பில்டப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்லைட் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, ரைஸ் இன் ப்ரைஸு. அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு குறைஞ்சிட்டே வருது, பட் ஆனால் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து ஷார்ட் கவரிங்கு, இன்னொன்று வந்து லாங் லிக்விடேஷன் அல்லது லாங் அன்வைண்டிங் அப்படின்னு சொல்லலாம். செல்லர்ஸ் வந்து 1000 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்டை விற்றாங்கல்ல, இது வந்து ஒரு 1100க்கோ 1200க்கோ போச்சுன்னா அவங்க விற்பாங்க. இது வந்து ஷார்ட் கவரிங் சொல்லலாம். அதாவது 1000 ரூபாய்க்கு விற்றுட்டு 1100க்கு போயிட்டோ 1200க்கு போயிட்டு விற்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நஷ்டம். பட் ஆனால் அதுவும் ஷார்ட் கவரிங்கில் தான் வரும். இன்கேஸ் 1000 ரூபாய்க்கு விற்றுட்டு அது 900 ரூபாய் 800 ரூபாய்க்கு போனது அப்படின்னா அந்த இடத்துல வாங்குவாங்க. ஸோ அதுவும் ஷார்ட் கவரிங்கில் தான் வரும். அது வந்து லாபம் அவங்களுக்கு. இப்போ இந்த லாங் லிக்விடேஷன், லாங் அன்வைண்டிங் சொன்னோம் பார்த்தீங்களா, அது என்னன்னா 1000 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பொருள் 900 ரூபாய் 800 ரூபா போச்சு அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு நஷ்டம். ஸோ இப்போ வந்து அவங்க லாங் போனதை கட் பண்ணுவாங்க. எப்படியும் நடக்கலாம். இல்லை அப்படின்னா 1000 ரூபாய்க்கு வாங்குற ப்ராடக்ட் வந்து 1200 1300 1400 இது மாதிரி போனது அப்படின்னா அவங்களுக்கு லாபம். இப்போ லாங் போனது வந்து கட் பண்ணுறாங்க, அதாவது பை பண்ணதை செல் பண்ணுறாங்க. இது வந்து லாங் அன்வைண்டிங் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பையர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்ன இடத்துல லாங் பில்டப்பில் இருந்தால் உங்களுக்கு லாபம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் கவரிங்கில் இருந்தீங்க அப்படின்னா பையர்ஸாக இருக்கவங்களுக்கு, ஷார்ட் கவரிங் ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம். இன்கேஸ் நீங்கள் செல்லராக இருந்தீங்க அப்படின்னா ஷார்ட் பில்டப் ஏரியாவில் இருக்கும்போது உங்களுக்கு லாபம். அதாவது ரைஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, ஸ்லைட் இன் ப்ரைஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் இருக்கும்போது உங்களுக்கு லாபம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைட் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, ஸ்லைட் இன் ப்ரைஸ். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சிட்டே வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸும் குறைஞ்சிட்டே வருது. மோஸ்ட்லி இது வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட் வந்து இப்போ ஒரு 19,000 ரவுண்டு வேல்யூ கணக்கு எடுத்துப்போம். 20,000 அப்படிங்கிற ப்ரைஸ் ஏரியாவில் ட்ரேட் நடந்துட்டுருக்கு அப்படின்னா நிஃப்டி இப்போ ஒரு 21,000 22,000 அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 10 ரூபா 20 ரூபா 30 ரூபாவில் ட்ரேட் நடக்கும். இதை யார் எடுப்பாங்க அப்படின்னா லார்ஜ் இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ், அதாவது பெரிய அளவில் அமௌண்ட் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த ஏரியாவில் இருப்பாங்க. ஏன் இந்த லார்ஜ் இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஓவர் நைட்டில் மார்க்கெட்டில் எப்படி வேணாலும் நடக்கலாம். அதாவது பெரிய மூமெண்ட்டு அப் சைட்லேயோ டவுன் சைட்லேயோ நடக்கலாம்.
ஸோ அவங்க வந்து தன்னோட பொசிஷனை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த அவுட் ஆஃப் த மணியில் வந்து பையோ அல்லது செல்லோ வந்து பண்ணுவாங்க. பட் ஆனால் நாம் ரீட்டெய்லர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரி நமக்கு அடிச்சிடாதா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த அவுட் ஆஃப் த மணியில் வந்து நம்ம பை பண்ணுவோம். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா 1000ல் ஒரு முறை நடக்கலாம். இது பையர்ஸ்க்கு மட்டும் இல்லை, அவுட் ஆஃப் த மணி வந்து மோஸ்ட்லி பண்ணக்கூடாது. இது பையர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, செல்லர்ஸ்க்கும் தான். ஏன்னா ஓவர் நைட்டில் எப்படி வேணாலும் மொமெண்ட் மாறலாம். ஸோ அப்போ வந்து அகெயின்ஸ்டாக ஆப்போசிட்டில் நாம் இருந்துட்டோம் அப்படின்னா மாட்டிப்போம். ஸோ அதுக்காக வந்து இந்த அவுட் ஆஃப் த மணியில் ட்ரேட் பண்ணுறதை தவிர்க்கலாம். இது வந்து இந்த ஸ்லைட் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஸ்லைட் இன் ப்ரைஸ் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே வரும். இந்த 4ம் சேர்ந்தது தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அதாவது ஃபஸ்ட்டு இருந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த 4 விஷயமும் சேர்ந்தது தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. இது கால், புட்டு இந்த ரெண்டுக்குமே வந்து அப்ளிகபிள். இது வந்து பையர் கிரியேட் பண்ணுறது கிடையாது. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செல்லர் தான் கிரியேட் பண்ணுறாங்க. அகைன் நான் ரீகால் பண்ணிடுறேன் இந்த ஒரு விஷயத்த. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங் ஆகட்டும் சரி, இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃப்யூச்சர் பொசிஷன் எப்படி பில்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நாம் வந்து தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு எந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படிங்கிறத உங்களால் சுலபமாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் போல் நான் ஒரு சில விஷயம் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன். பேஸ்ட் ஆன் இப்போ இந்த வீடியோவுக்கு வரக்கூடிய லைக்கு கமெண்டை பேஸ் பண்ணி தான். ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்குறது வந்து ஒரு 50 லைக்காவது வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஆக்சுவலாக இந்த ரெக்கார்ட் நான் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், மிட் நைட் இந்த டைமில் உட்காந்து நான் இந்த ரெக்கார்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ என்னோடய ஸ்விங்குக்காக வந்து நான் கொஞ்சம் ஸ்டாக் எடுத்துகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வீக் என்னென்ன ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு டாபிக் கவர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் நான் இதை வந்து பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட சப்போர்ட் வந்து லைக் அண்ட் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம சேனல் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலை வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. பாய்.